இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், உனக்கு லக்ஷ்மி கிடைக்கலன்னா விடு, ஆனா எனக்கு ரிஷி கிடைச்சிருப்பான். இப்ப கிடைக்கல. ரிஷி எனக்கு கிடைக்கிறது உனக்கு பிடிக்கலல்ல? உண்மையை சொல்லு பல்வேந்தர். ஏய், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? Shut up. நீ வாயை மூடுடா. எவ்வளவு பணம் வேணாலும் நான் உனக்கு கொடுக்கறேன்னு உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல. ஆனாலும் உன்னால எதுவுமே முடியலல்ல. லக்ஷ்மியை கூட்டிட்டு வர முடியலல்ல. அப்புறம் எதுக்காக இங்க வந்த? சொல்லு, ஏன் வந்த? உன் மூஞ்ச காட்டுறதுக்காக வந்தியா? இல்ல, நீ இங்க செத்து போக வந்திருக்க. லக்ஷ்மியை கொண்டு வர முடியல தானே? இப்போ லக்ஷ்மிக்கு பதிலா நீ இங்க சாவு. ஏய், ஏன் மேலலாம் கோவப்பட்டுட்டு இருக்காத. அதுக்கப்புறம் நான் கோவப்பட்டு உன்னை விடு. நான் உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்க தான் பாக்குறேன். நான் உனக்காக நான் விரும்பின லட்சுமியை கூட விட்டு கொடுத்தேன். நீ என்னைய கொள்ள பாக்குறியா? லட்சுமியை கூட்டு வரல, பிளான் சொத்து போயிருச்சு. நடுவுல ரிஷி வந்துட்டான். நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம்? நானே மாட்டிக்கிட்டு தூக்குல தொங்கவா? அவட்ட அடி வாங்க சொல்றியா? அப்படி அடிச்சான்னு வச்சுக்க, முதல்ல உன் பேரை தான் சொல்லுவேன். பரவாயில்லையா? மலிஷ்கா நம்ம பார்ட்னர். மலிஷ்கா பார்ட்னர்னா என்னன்னு தெரியல. நம்ம ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ரெண்டு பேருமே சண்டை போட்டா வேலை தான் நடக்காது. நீ ஒரு இடத்துல உட்காந்து அமைதிப்படுத்திக்க. அடுத்து என்ன பண்ணலான்னு உன் மூளை கிட்ட கேளு. ஆனா இந்த பிரச்சனை பெருசாக தான் போகுது. ஏன்னா பட்ட பகல்ல நான் லட்சுமியை கடத்த முயற்சி பண்ணிருக்கேன். பெரிய சம்பவம் நடக்கும். அதனால நல்லா யோசி. நடந்ததெல்லாம் நடந்தாச்சு. இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடு. மத்தது அப்புறம் யோசிக்கலாம். You fool. என்னையும் உன்ன மாதிரி ஒரு லூசரா நினைக்காதடா. அதோட ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லு. அவளை நீ கிட்னாப் பண்ணுவியா மாட்டியா? ஏன் டீல் இப்பவும் அதேதான். கேக்குற பணத்தை கொடுப்பேன். எந்த அமௌண்ட் சொன்னாலும் உனக்கு கொடுப்பேன். நீயும் சாக போற, என்னையும் சாகடிக்க போறன்னு நினைக்கிறேன். உனக்கு சொன்னா புரியாதா? ரிஷி லட்சுமி பின்னாடி பாம்பு மாதிரி பணம் எடுத்துட்டு பின்னாடியே வரான். இந்நேரம் போலீஸ் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பான். நீ பணம் தரேன் சொல்றிய. பணத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? அந்த பணத்தை வச்சு நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு பாட கட்டத்துக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பலவீனமா நம்ம எதுக்கும் லாக்கு இல்லாதவ. நீ ஆம்பளையே இல்ல. எனக்கு தெரியும்டா நீ இப்படிதான் சாக்கு போக்க சொல்லுவேன்னு. ஆனா பல்வேந்தர், இந்த காரியத்தை பண்ணணும்னா பண்ணு, இல்லன்னா ஆளை விடு. ஆனா லக்ஷ்மியை கொலை பண்ண போற எண்ணத்தை நான் மாத்திக்க போறது இல்ல. அவளை நான் இன்னைக்கே கொலை பண்ணதான் போறேன். அதனால என்ன நடந்தாலும் சரி. என்ன ரிஷி வந்து எல்லாத்தையும் தடுத்துருவானா? அவன் வந்து தடுக்கட்டும். ஆனா லக்ஷ்மியை நான் கொலை பண்ணுவேன். முடிஞ்சுதா? இன்னும் என்னென்ன திட்ட முடியுமோ திட்டிக்க. ஆனா ஆம்பளை இல்லைன்னு மட்டும் சொல்லாத, சரியா? 2 கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்க வேற இருக்கு. உனக்கு வேணா தெரியாது, வேற என்ன வேணா சொல்லிக்க. புரியலன்னா விட்டு தள்ளு. நடக்கிற விஷயத்த கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறியா? யோசிக்க மாட்டேன்னா உன் இஷ்டம். வாய மூடு, பேசாத. ஜஸ்ட் ஷட் அப். உன் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. நீ வேலை செய்ய மாட்டல்ல? அவுட் அவுட். இங்க இருந்து போடா. கதவு அங்க இருக்கு. கிளம்பு. சரியான சைக்கோ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். உன்னை கொல்ல நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் லக்ஷ்மி. ஆனா என்னோட இந்த பிளான் ஃபெயில் ஆகாது. இன்னைக்கு நாள் நிச்சயமா உன்னோட கடைசி நாளா இருக்க போகுது லக்ஷ்மி. என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ரிஷி, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இன்னைக்கு ஃபுல் டே இப்படியே போயிடுச்சு. நமக்கு எதுவுமே கிடைக்கல. இப்ப நம்ம கிட்ட நேரமும் இல்ல. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அட என்ன லக்ஷ்மி, உனக்கு எதுவும் ஆகாது. ஐ மீன், நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நமக்கு தான் அந்த டைம் இருக்குல்ல, அது போதும். அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அதுக்குள்ள நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்திருவேன். ப்ரோ, ஆயுஷ், நல்லதா போச்சு நீயே வந்துட்ட. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இல்ல, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசணும். நான் சாரி சொல்ல வந்தேன். ஐ அம் ரியலி சாரி ப்ரோ. நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும். அன்னைக்கு பாய்க்கு வந்த மாதிரிலாம் என்னென்னமோ பேசிட்டேன்ல, அதுக்கு. ஓகே ஓகே, சரி சொல்லுங்க. என்ன சாரி? அதான் நீயே சொல்லிட்டல சாரி. இட்ஸ் ஓகே. அப்படி போடுங்க. சாரிடா. இல்ல வேண்டாம், ஐ அம் சாரி. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லவா? நான் உங்களை விட ரொம்ப சின்னவன். எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு. சோ ப்ளீஸ், நான் இப்படியே இருந்துடுறேனே. ஓகே, ஆனா பிசினஸ்ல முடியாது. ஆஃப் கோர்ஸ். நீ இங்கே இரு வர. ஓகே. நீ என்ன நினைச்ச? நீ போன்னு சொன்னா நான் போயிடுவேனா? எனக்கு செம்மையா பசிக்குது. வயிற்றுக்குள்ள எலி அங்கேயும் இங்கேயும் ஓடுது. நான் வெளியில ஹோட்டல்ல போய் சாப்பிடும் போது எனக்கு ஊன் ஞாபகம் தான் வந்தது. இங்க ஒரு பேய் பட்னி கிடக்கும் போது நான் எப்படி சாப்பிடுறது? கொஞ்சம் சாப்பிட்டேன்னா நல்லா பிளான் போடலாம், நல்லா யோசிக்கலாம்ல. சாப்பிடு. உன்ன மாதிரி மூளை இல்லாதவன நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஹோப்லெஸ். சரி திட்டிக்க. சூடா வடப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடலாம் வா. அவன் கடாயை வச்சு அப்படி திருப்பும் போது மண்டையில அப்படியே பசி போதை ஏறிடுச்சு. அப்படியே சாப்பிடலாம் தான் போனேன். சரி, நீங்க இருக்கே, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் இத சாப்பிடவா? வேற என்ன பண்றது? ரிஷியோட ஹோட்டலுக்கு போவா, இல்லனா சொல்லு ரிஷியை சமைச்சு கொண்டு வர சொல்றேன். நான் வேணா வாங்கிட்டு வரேன். இந்த லக்ஷ்மி இருக்காளே, ஐ ஹேட் யூ. இன்னைக்கு இந்த லக்ஷ்மியால
நான் கண்டதை சாப்பிட வேண்டி வருது. இந்தா இது உனக்கு தான். அடேங்கப்பா. ஐ நோ டைமிங் கொஞ்சம் மோசமா இருக்கு, பட் எனிவே நான் வாங்கிட்டு வந்துட்டேன்ல. இது என்னோட சைடுல இருந்து ஒரு gift. இது சாரிக்காக தான் என்ன மன்னிச்சிரு. ஓகே, இனிமே நீ நைட் வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே. வயசுல சின்ன பையன், அதான் கொஞ்சறீங்க. நல்லா இருக்கு, இப்படியே இருங்க. நீங்க இந்த மாதிரி பண்றதால தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ ப்ரோ, யூ ஆர் த பெஸ்ட். You are the best. வாங்க. ஆயுஷ், அது கேள்வி முக்கியமான விஷயம் பேசு. ஓகே. சொல்லுங்க. மலிஷ்கா கிட்னாப் ஆயிருக்கா. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க டார்கெட் லக்ஷ்மி தான், மலிஷ்கா இல்ல. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா யாருன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா லக்ஷ்மியை டார்கெட் பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க, அவளை ஹர்ட் பண்றாங்க. பட் எந்த பேசிஸ்ல சொல்றீங்க? மலிஷ்காவை யாரு கிட்னாப் பண்ணிருக்கானோ அவன் மொத்த பழியையும் லக்ஷ்மி மேல போட பாக்குறான். ஆனா லக்ஷ்மி தப்பிச்சிட்டா. சோ அதனால தான் லக்ஷ்மியை கிட்னாப் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவ அப்பயும் தப்பிச்சிட்டா, ஓடி வந்துட்டா. அது கிட்னாப்பர் இருக்கான்ல, லக்ஷ்மிக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரா இருக்கும்? ஒருத்தன் தான் இருக்கான். யாரு? பல்பிந்தர். ஐம் ஷூர் பல்பிந்தர் தான் இதை பண்ணிருக்கணும். பல்பிந்தர் தாண்டி வேற யாரும் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. அதோட மலிஷ்காவையும் பல்பிந்தர் தான் கிட்னாப் பண்ணிருப்பான் நான் உறுதியா சொல்லுவேன். என்ன அவன் லக்ஷ்மி மாட்டி விட பாக்குறான். இது எல்லாமே அவன் செட்டப் தான். அவன் மலிஷ்காவை கிட்னாப் பண்ணிட்டு இப்படி லக்ஷ்மி மேல பழிய போடுறான். எப்படி பல்விந்தர் நம்ம வீட்டுக்கு வந்து ஹியரிங் எடுத்துட்டு போய் அங்க வச்சிருப்பான்னு முதல்ல சொல்லுங்க. அது பாசிபிள் இல்ல. எப்படி நடந்திருக்கும்? ஐ நோ ஆயுஷ், நீ சொல்ற விஷயத்திலயும் பாயிண்ட் இருக்கு. ஆனா ஏன்னு தெரியல, அவன் மேல எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அண்ட் லக்ஷ்மிக்கு பல்விந்தரை நல்லாவே தெரியும். அதனாலதான் அவன் பேசாம இருந்திருக்கான். ஒருவேளை அவன் பேசியிருந்தா அவன் குரல் தெரிஞ்சிருக்கோ, லக்ஷ்மி கண்டுபிடிச்சிருப்பா. அதான் பேசாம இருந்திருக்கான். பாயிண்ட் இருக்கு ரிஷி ப்ரோ, பட் ஐ டோன்ட் நோ. நான் பல்விந்தரை சந்தேகப்படல. ஏன்னா இந்த ஹியரிங் இங்க இருந்து அங்க. பட் ஹானஸ்ட்லி நான் நினைக்கிறது தப்பா இருக்கலாம். எனக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுது. என்னது? ஐ மீன் இந்த தாட் மைண்ட்ல வந்துருச்சு. ஆனா ஏன்னு தெரியல. நான் சொல்றது ரைட்டா ராங்கான்னு எனக்கு தெரியல. சுத்தி வளைச்சு பேசாத, நேரடியா என்ன பாயிண்ட்னு சொல்லு. இந்தா சாப்பிட்ற நேரத்தில் தான் தொந்தரவு பண்ணுவானுங்க. மம்மி காலிங் பண்றாங்க. என் மம்மி இல்ல, ஓ மம்மி. என் மம்மி மேல போயிட்டாங்க, போன்ல பண்ண மாட்டாங்க. குடு. எஸ் மாம். மலிஷ்கா, இந்த டிராமாவை நிறுத்தறியா மாட்டியா? இப்ப அப்படி என்ன ஆயிடுச்சு? நடக்க கூடாதது நடந்தாச்சு. ரிஷி உன் கையை விட்டு நழுவியாச்சு. வாட்? மாம், நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு எதுவும் புரியல, தெளிவா சொல்லுங்க. ரிஷி இங்க வந்திருந்தான், என்ன மிரட்டிட்டு போயிருக்கான். தெளிவா சொல்லிட்டு போயிருக்கான். லக்ஷ்மிக்கு எதிரா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை திரும்பி வாங்க சொல்றான். என்ன? மாம் மாம் ஒரு செகண்ட். அவன் பேச்சு கேட்டு நீங்க கம்ப்ளைண்ட்டை திரும்ப வாங்கலையே. மலிஷ்கா, கம்ப்ளைண்ட் திரும்பி வாங்கினேன்னா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல. பாயிண்ட் புரிஞ்சுக்க. ரிஷி லக்ஷ்மியை ஒருபோதும் குற்றவாளியா ஏத்துக்க மாட்டான். திமிரா பேசிட்டு போயிருக்கான். அதுவும் லக்ஷ்மிக்காக அப்படி பேசிட்டு போயிருக்கான். அவன் சொல்றதுல இருந்தே அவன் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நல்லாவே தெரியுது. யூ மீன் நத்திங் டு ஹிம்.